தலைக்கு குளிச்சு ஹாஃபா ஒரு மாதிரி 40% வந்து காஞ்சிருக்கு முடி நிலைமை ரைட் நவ். இது சீவி நார்மலா சீவ்னா கொஞ்சம் பெட்டர் ஆகும். பட் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஸ்மூத்னிங் பண்ண அளவுக்குலாம் ரொம்ப அழகாலாம் வந்து பாண்ட் நேச்சர் அப்படிலாம் இல்லை, நம்ம தான் கொண்டு வரணும். ஓகே, சிக் எடுத்தாச்சு. நான் பெரிய ஹேர் அண்ட் மேக்கப்ல ப்ரோவெல்லாம் கிடையாது, அதனால எனக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஸ்டைலிங் பண்ணா நிக்கவே நிக்காது, ஹாஃப் அன் ஹவர்ல போயிடும், மறுபடியும் இதே மாதிரி ஆயிடும் ஹேரு. அதனால நான் வந்து நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு புது ப்ராடக்ட் ஒரு ரீல்ல பார்த்தேன், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுதான் அது, ஓசிஸ். ஓகே, இது வந்து ஒரு மூஸ். இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாவ், கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு. ஓ, அதுதான் கிரிப். ஹாஃப் எடுத்து போடணுமோ தெரியலையே. ஓ, அதனாலதான் அந்த ரீல்ல மேல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேல போட்டா கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வந்து. ஐயோ, என்னங்கடா புஷ் புஷ்னு அடிக்கும்னு நினைச்சா. ஓ மை காட், இதெல்லாம் போட்டா முடி கொட்டிருமா என்னன்னு தெரியல. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேற, எனக்கு கொஞ்சம் பயம் தான் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. பட் நிக்க மாட்டேங்குது என்பதால் அவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டைல் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குன்னா நமக்கு டென்ஷன் ஆகும்ல. நான் தேங்காய் இந்த மாதிரி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஹோப் திஸ் நாட் மேக்ஸ் மை ஹேர் சொட்டத்தல. ஓ மை காட், கை பிசு பிசுன்னு இருக்கு. இது போடாமலே இருந்திருக்கலாமோ. இதுவும் ஒரு நியூ ப்ராடக்ட் தான். ஹேர் கேர்ல வந்து நான் எல்லாமே நியூ ப்ராடக்டா வாங்கியிருக்கேன். டோனி அண்ட் கைல யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனி, ஸ்குவாஷ் ஸ்குவாஷ். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஸ்குவாஷ்காஃப். ஸ்குவாஷ்காஃப் ப்ரொஃபஷனல் ஆயில் அல்டிம் ஆர்கன் ஃபினிஷிங் ஆயில் இது. பட் இதுல பின்னாடி என்ன போட்டுருந்துச்சுன்னா, இது வந்து ஹீட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம்னு போட்டுருந்துச்சு. அதனால நம்ம கொஞ்சோண்டு. பட் இதை நான் ஹேர் கட்டு ஹேர் ஸ்பாலாம் டோனி அண்ட் கையில பண்ண போகும்போது லாஸ்டா போட்டு விடுவாங்க. இந்த வாசம் வந்து எனக்கு டோனி அண்ட் கையை ஞாபகப்படுத்துறது. ரொம்ப கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஸ்மெல்லிங் சோ குட். ஹேர் பண்றதே ஒரு பெரிய வேலை தான். சரி இருங்க, நான் வந்து எலக்ட்ரிக் பிளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு நான் தேடிக்கொண்டு அப்புறமா அதுக்கு ஆங்கிள் வைத்து அதுக்கப்புறம் வருகிறேன். ஓகே, ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிட்டேன். இப்போ தெரியுதா? ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் இல்லை, அதனால அது அப்படியே கிரே ஆகி அண்டர் சைக்கிள்ஸ்லாம் தெரியுது. இங்கே வந்து பிளக் பாயிண்டை கண்டுபிடித்து விட்டேன், செட்டும் செய்து விட்டேன். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பிலிப்ஸ். என்ன ஆக்குது பயங்கரமா, இருங்க ஹீட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 செட்டிங் இருக்கும். நம்ம வந்து இது ஆன் பண்ணுறோம். இது வந்து மோர் ஹீட். ஸோ பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா சூடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக அது சாலிடாக ஒரு கலர் வரும்போது தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸில் இதாகிடும். இதுவே வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட விட்டுடலாம். சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் நல்லா அழகாக தான் இருந்தது. போக போக தான் இப்படி ஆயிடுச்சு. வாட்சிட்டு ஹீட் ஆகுற வரைக்கும் நான் ஏதாவது கதை பேசி சில டைம்ல அந்த லைட்டை வெறிக்க பார்த்துட்டு இருப்பேன். சீக்கிரம் 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 ஹீட் ஆகும். ஐ எம் வெரி இம்பேஷன்ட் ஃபெலோ. உங்களுக்கு வீடியோல தெரியாது, வீடியோல ஸ்வீட்டா அழகா மோட்டிவேஷனலா பேச. எந்த இன்ஃப்ளூயன்சருமே வந்து ஃபுல் பாசிட்டிவ்லாம் யாருமே கிடையாது. எல்லாரும் வந்து அவங்கவுங்க பாசிட்டிவ் சைடை வந்து காமிக்காங்க, அவ்வளவுதான். சில பேர் வந்து அழுகவும் செய்வாங்க, கண்ணாடி முன்னாடி ஹீட் ஆயிடுச்சு அழுகவும் செய்வாங்க. பட் அதையும் வந்து மக்கள் திட்டுவாங்க. என்ன நீ அழுதுகிட்டு இருக்க, அழுகும் போது உனக்கு கேமரா தான் ஞாபகம் வருமா, எப்படிதான் இப்படிதானோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எனக்கு சொல்லிலாம் தர தெரியாது காய்ஸ், நானே வந்து குத்து மதிப்பா வந்து பண்ணிப்பேன். எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. இன்னும் ஒரு 2 டூல் வச்சிருக்கேன், ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்கும், யாராவது ஹெல்ப் இல்லாம பண்ண முடியாது. இதுதான் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலை சீவோம்ல, அந்த மாதிரிதான் சேம். இங்க பிடிச்சிட்டு இப்படி பண்ணிப்பேன். இப்படி இதெல்லாம் பண்ணலாமா, இது கரெக்டான்னு கூட எனக்கு தெரியாது. எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அந்த ஆயிலும் மூஸும் ஒர்க் ஆகுது, நல்லா ஈஸியா வலிக்கிட்டு ஸ்டைல் பண்ண முடியுது. ஓகே, நைஸ். அந்த ப்ராடக்ட் ஃபைனலி யூஸ் ஆயிடுச்சு. பட் ஹேருக்கு என்ன ஆகுன்னு தெரியல. பின்னாடிலாம் நான் பெருசா பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து நான் பாக்குற இடம் மட்டும் கரெக்டா இருந்தா போதும், பின்னாடி பாக்குறவனுக்கு நான் எதுக்கு பண்ணுவேன் அந்த மாதிரி. அப்பா, காதுலயே சுட்டுட்டேன் நான். ஷிட். இதுக்குதான் பேசிட்டே பண்ணா வந்து பண்ண முடியாது போல.
அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரிஜினல் டேம்ப் ஹேர். இது வந்து ஹீட்டட் ஹேர். இப்ப இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். இதை மட்டும் பேசாம பண்றேன், இல்லைன்னா காது சுட்டுப்பேன் மறுபடியும். இது கொஞ்சம் இங்க வளைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமரால. இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள எல்லாம் வளைஞ்சிருக்கு. ஆனா நான் அவ்வளவு எல்லாம் ஃபுல்லாலாம் பண்ண மாட்டேன். சும்மா மேலாக்க நல்லா இருக்கா அந்த மாதிரி இருந்தா போதும். அப்படி எனக்கு ஃபுல்லா பர்ஃபெக்டா ஓ மை காட் நைஸ் மேக்கப் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு வேண்டாம். ஓ இங்க கொஞ்சம் விட்டுட்டேன். எப்பயுமே இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணவே மாட்டோம்ல. ஆனா அங்கதான் நம்ம முடி மூஞ்சுக்கிட்ட இருக்கிறதுனால இப்படி புடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவோம். வாவ்! இந்த மூஸ் வந்து தொடுறதுக்கே நல்லா இருக்கு. மூஸா இல்ல அந்த ஆயிலான்னு தெரியல. முடியே தொடுறதுக்கு வந்து சாஃப்டா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் ஷாம்பு கூட மாத்தினேன். அதனால எல்லாமே ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு புதுசு கண்ணா புதுசு. அதனால மேபி எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அவ்வளவுதான். என்ன இந்த வீடியோல முடி நீளமா தெரியுது? கட் பண்ண வேண்டிய டைம் வந்து விட்டது. ஓகே. எனக்கு வந்து இந்த சென்டர் பார்ட்டிஷன் பிடிக்காது. அதனால நான் வந்து சைட் பார்ட்டிஷன் தான் எப்பயுமே. I'm a side portion girl forever. Use it with caution. எனக்கு மேக்கப் ஸ்கின் கேர் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப யோசிச்சு டபுள் மைண்டடா தான் போடலாமா வேணாமா அப்படின்னு. பிகாஸ் இட் டெஃபினெட்லி எஃபெக்ட்ஸ் ஆர் ஹார்மோனல் ஹெல்த். இன்ஃபார்ம்டு சாய்ஸா யோசிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இதை பண்ணலாமா, நம்ம பாடிக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இந்த லாங் ஃபார்மேட் பண்றதுக்கு. பட் ஃபைனலி ஐ ஹவ் டன் திஸ். குட் ஜாப் ஆஷா. எனக்கும் தேங்க்யூ. இது எடிட் பண்ணி வருமானு தெரியல. எடிட் பண்றதுக்கு ஒரு 10 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ், போயிட்டு வரேன். சரியா? பை.